உலகின் வல்லரசு நாடுகளில் ஒன்றான சீனா தீவு நாடான தைவானை மீண்டும் தங்களது நாட்டுடன் இணைத்துக் கொள்ள கடுமையாக முயற்சித்து வருகிறது. கடந்த 1949ஆம் ஆண்டு தைவான் சீனாவிலிருந்து பிரிந்து தனி நாடானது. இது நடந்து 76 ஆண்டுகள் ஆகிவிட்டன. ஆனால் சீனா இன்னும் தைவானை தங்களுடைய நாட்டின் ஒரு பகுதிதான் என்று கூறி வருகிறது. இந்த நிலையில் சீன அதிபர் ஜின்பிங் புத்தாண்டு வரையில் சீனாவுடன் தைவான் மீண்டும் இணைவதை யாராலும் தடுக்க முடியாது என்று தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர், தைவானை தனது நாட்டின் தன்னாட்சி பிராந்தியமாகவே சீனா கருதுகிறது. தற்போது அதனை மீண்டும் சீனாவுடன் இணைக்க வேண்டியது காலத்தின் கட்டாயம். எனவே தைவான் விரைவில் சீனாவுடன் இணைவதை எந்த சக்தியாலும் தடுக்க முடியாது என்று சூளுரைத்து இருக்கிறார். இதற்கு தைவான் சீனாவின் எந்தொரு அச்சுறுத்தலையும் எதிர்கொள்ள தயார் என்று பதிலடி கொடுத்துள்ளது. தைவானை அச்சுறுத்தும் விதமாக சீனா தன்னுடைய இராணுவ பயிற்சிகளை தைவானை சுற்றியுள்ள பகுதிகளில் தொடர்ச்சியாக நடத்தி வருகிறது. தற்போது நேரடியாகவே தைவான் குறித்து ஜின்பிங் பேசியிருப்பதால் விரைவில் இரு நாடுகளுக்கும் மத்தியில் போர் மூண்டாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை.